பித்தப்பைக்கல் வீட்டுக்கு வீடு சுகர் பிபி தைராய்டு மாதிரி இந்த பித்தப்பைக்கல் வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த கல் வந்துருச்சு அப்படின்னா பித்தப்பையவே எடுத்துக்கிறது தான் சொல்யூஷனா? இதுக்கான அறிகுறிகள் என்ன? ஹோமியோபதியில் தீர்வு என்ன இருக்கு? இதுக்கு முக்கியமான மனநிலை காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் பூவேந்தன், 17 years ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சாந்தோமி ஹாஸ்பிட்டல். நான் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பித்தப்பை கல் இருக்கிற பேஷண்ட்டு உடைய கல்லை கரைச்சிருக்கேன். கத்தியின்றி, ரத்தமின்றி, எந்த சர்ஜரி இல்லாமல், எந்த பெயினும் இல்லாமல், மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாமல் கல்லை ஹோமியோ மருந்து மட்டுமே வச்சு கரைச்சிருக்கேன். பித்தப்பை அப்படின்னா என்ன? இந்த பித்தப்பை அப்படிங்கிறது இங்கே லிவர் இருக்கும். லிவருக்குள்ள ஒரு பை, அந்த காலத்து பாட்டிலாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சுருக்கு பைன்னு வச்சுக்கலாம். அதோட வேலை என்ன? அதில் என்ன இருக்கும்? பித்தம் லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பித்தம் ஸ்டோர் ஆகிற டேங்கு தான் அந்த பித்தப்பை. அழகா பேரில் பித்தப்பைன்னே இருக்கு. எப்பெல்லாம் நம்ம கொழுப்பா சாப்பிட்றோமோ, சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், அந்த பித்தப்பை ஸ்கியூஸ் பண்ணி பித்தத்தை வெளியே அனுப்பும். இதுதான் பித்தப்பையோடைய வேலை. அந்த பித்தப்பையே இல்லை அப்படின்னா ஃபேட்டி ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு இப்போ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பிரியாணி, சிக்கனு, மட்டனு இதெல்லாமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, வயிறு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பித்தத்தில் அப்படி என்னெல்லாம் இருக்கு? பைல் சால்ட் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மூணும் சம அளவில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, கல் ஃபார்ம் ஆகாது. எப்போ இந்த மூணுத்துலையுமே மிக்சிங்கில் பிரச்சனை ஆகுதோ அப்போ இந்த கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னதான் காரணம்? நீங்கள் டாக்டர் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் சொல்கிறேன், கேளுங்க. மன ரீதியான காரணம் என்ன? எப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பித்தப்பைக்கல் வரும்? கசப்பான எண்ணங்கள், அகம்பாவம், அதாவது திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் தான் எல்லாம், மீது எல்லாருமே கீழே பார்க்கறது, தன்னை உயர்த்தி நிறுத்தி பார்க்கறது. அடுத்தது கடினமான எண்ணங்கள். அடுத்தது முக்கியமானது குற்றம் சாட்டுதல், மற்றவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த நாளும் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு பித்தப்பை கல் உருவாகும். இந்த நாள் இல்லாதவங்களுக்கு பித்தப்பைக்கல் உருவாகாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம். மற்றவங்க குற்றம் சொல்றது, அகம்பாவம் இருக்கிறது, கடினமான எண்ணங்கள் இருக்கிறது, மற்றவங்கள கடிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, இந்த எண்ணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பித்தப்பைக்கல் உருவாகும். சரி டாக்டர், நான் இப்படி தான் இருந்துட்டேன், எனக்கு கல் வந்துருச்சு, இப்போ வழி சொல்லுங்களேன் அப்படின்னா, எஸ், ஹோமியோபதியில் இதுக்கான மெடிசின்ஸ் இருக்கு. இந்த கல்லை கரைக்க முடியும். பித்தப்பை கல்லே 3 வகை இருக்கு. கொலஸ்ட்ரால் ஸ்டோன் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன் வரும். பிக்மெண்ட் ஸ்டோன் யாருக்கு வரும்னா, பிளட் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் லிவர் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் பிக்மெண்ட் ஸ்டோன் வரும். இந்த ரெண்டும் கலந்து கலவைதான் 3வது வகையான ஸ்டோன், மிக்சட் ஸ்டோன். இதுக்கான சிம்டம் என்ன டாக்டர்? நைட்டு நீ 7 மணிக்குள்ள சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு பெயினே வராது. ஆனால் 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இடத்துல பெயின் ஸ்டார்ட் ஆகி, கரெக்டாக லிவர் லோப் இப்படி தான் இருக்கும், இது கீழே கேல் பிளாடர் இருக்கும், இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி பரவும். ஒரு சிலருக்கு இங்கே பெயினே இருக்காது, பின்னாடி இந்த ஸ்கேப்புலா இருக்கு பாருங்க, இந்த டிப் ஆஃப் த ஸ்கேப்புலால பெயின் இருக்கும். இந்த பெயினோட சேர்த்து வாந்தி இருக்கும், கொமட்டல் இருக்கும், வலி தாங்க முடியாத அளவுக்கு பெட்ல உருளுவாங்க, அந்த அளவுக்கு இன்டென்ஸ் பெயின் இருக்கும். வயிறு உப்பசம் இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், வயிறு உப்பசமாவே தெரியும், மறுபடியும் சாப்பிட தோணாது, அடுத்த வேளை சாப்பாடு இறங்காது, சாப்பிட தோணாது, வயிறு ஃபுல்னஸ் ஆகவே இருக்கும். காசஸ் ஆஃப் கேல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு, ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி வெளி சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு, லோ ஃபைபர் டயட் சாப்பிட்றவங்களுக்கு, செடன்டரி லைஃப் வாழ்றவங்களுக்கு, இப்பேற்பட்ட எல்லாருக்குமே இந்த கேல்ஸ்டோன் வர்றது ரொம்ப சுலபமாக வரும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டயக்னோசிஸ் பார்ட் போயிட்டீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஆஃப் அப்டமன்லேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையான்ட்டு. சாதாரணமாக கல், நிறைய பேர் கல் இருக்கும், ஆனால் அந்த கல் போய் இன்னர் லேயரை இரிட்டேட் பண்ணாது. அந்த இன்னர் லேயரை இரிட்டேட் பண்ணி கேல் பிளாடருக்கு இருக்கிற இன்னர் லேயரை இன்ஃப்ளமேஷன் ஆச்சு, கோலிசிஸ்டைட்டிஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் பெயின் வரும். மற்றபடி அவங்களுக்கு கல் அது பாட்டுக்கு இருக்கும், பெயினே வராது. அடுத்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிடி அப்டமன். சப்போஸ் இந்த கல் டிராவல் ஆகி இன்ட்ரா ஹெப்பாட்டிக், இன்ட்ரா பிலியரி, இல்லை காமன் பைல் டக்ட், இல்லை பேங்க்ரியா டக்ட்ல வந்துருச்சு அப்படின்னா இஆர்சிபி, எம்ஆர்சிபின்னு 2 டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணி உங்க கல் எங்க இருக்குன்றத ப்ரிசைஸா பார்க்க முடியும்.
நாட்பட்டு இருக்கு கல் அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப அக்யூட் பெயின்ல பேங்க்ரியாட்டிக் டக்டுக்குள்ளவே உட்கார்ந்துருக்கு அப்படின்னா பேங்க்ரியாடைட்டிஸ் டெவலப் ஆயிடுச்சுன்றதையும் பார்க்கணும். அதுக்கு சீரம் அமிலேஸ், சீரம் லைப்பேஸ்ன்ற டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இதோட காம்ப்ளிகேஷன் என்ன? சப்போஸ் இந்த பித்த பைக்குள்ள இருந்து அது நெக் ஆஃப் த பைல் டக்ட் வழியா டிராவல் ஆகி காமன் பைல் டக்ட்ல வந்து உட்கார்ந்துருச்சு, மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஜாண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல சிவியரா பெயின் இருக்கும். சப்போஸ் அது வந்து பேங்க்ரியாட்டிக் டக்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேங்க்ரியாஸ் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கல் வந்தவங்க முக்கியமா டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸு, லேட் நைட் டின்னர் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அலோபதியில் இதுக்கு உர்சிடியாக்சிலிகோலிக் ஆசிட் அப்படிங்கிற மருந்து கொடுப்பாங்க. ஸோ இது சாப்பிட்டா எல்லாருக்கும் கல் கரையுமானா இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரே தெரிஞ்ச ஆப்ஷன் சர்ஜரி. ஸோ டேங்க் இல்லாமல் ஒரு வீட்டில் வசிக்க முடியுமா? சுவிட்ச் போட்டோன்னா மோட்டரில் கிணத்துலேருந்து தண்ணி ஏறணும், இல்லை சம்ப்லேருந்து தண்ணி ஏறணும், டேங்க்லேருந்து நம்ம டேப்பு தரணும், தண்ணி வரணும். இதே மாதிரி தான் பித்தப்பையோடைய ஃபங்க்ஷனும். நம்ம சாப்பிட்ட உடனே பயோடக்ட் ஸ்கியூஸ் பண்ணாதான் பயோடக்ட் வந்து டைஜஷன் நடக்கும், இல்லைன்னா டைஜஷன் நடக்காது. ஸோ பித்தப்பையை காப்பாற்றுறது தான் சிறந்த சிகிச்சையாக இருக்குமே தவிர பித்தப்பையை தூக்கி குப்பையில் போடுறது சிறந்த சிகிச்சையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, சப்போஸ் அந்த பித்தப்பையே வந்து கேங்க்ரீன் ஆயிடுச்சு, ரத்த ஓட்டை இல்லை, உயிரை காப்பாற்றணும்னா எடுக்கணும்னா அது வேற கதை. ஆனால் சாதாரணமாக இருக்குது, கல் இருக்குது, பெயின் ரொம்ப சிவியராக இல்லை, அந்த கல் உள்ளதான் இருக்குன்னா ஈஸியாக ஹோமியோ மெடிசன்ஸ் வச்சு நம்மளால் கரைக்க முடியும். சில மெடிசன்ஸ் நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபெல்டவுரி, கொலஸ்டினம், கார்டஸ் மரியனஸ், சிலிக்கா, சைனா, லெப்டாண்ட்ரா, இப்படி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. உங்கள் சிம்டமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசன் கொடுக்கும்போது அந்த கல் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். ஸோ பித்தப்பைக்கல்னால கஷ்டப்படுற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெடிசன் மூலியமாகவே, அதுவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமாகவே இந்த கல்லை கரைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். கேல்ஸ்டோன்னால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கேல்ஸ்டோன் ட்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசனை லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற மெடிசன்ஸ் வந்து உங்கள் பித்தப்பைய கல்லை கரைச்சி மோஷன் மூலியமாகவே வெளியே கொண்டு வந்துடும். இந்த ட்ராப்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். இல்லை ப்ராப்பராக டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி தான் மருந்து வாங்கணும், இல்லை எனக்கு கிளிக் பண்ணி மருந்து வாங்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பர் 8939557575 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த மருந்தை வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மெடிசன் இண்டிகேட் ஆகுதோ அந்த மெடிசன் நாங்கள் அனுப்பி வைப்போம். பித்தப்பைக்கல்ல கம்ப்ளீட்டாக கரைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.